ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அப்பா, நாங்கள் இந்த தொழிலை செய்யலாமா என்று நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய். நீங்கள் அதை முழு தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டே இருங்கள். சாய் அதை வெற்றி பெற செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்கள். உங்களை சுற்றியுள்ள மற்றவர்கள் உங்களை விஷமாக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் உங்கள் 4 பேருக்கும் மத்தியில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் உங்களை ஒரு கெட்டவராக காட்ட பல முயற்சிகள் உள்ளன. அதனால்தான் நீங்கள் எதிலும் கவனம் செலுத்தாமல் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று சொல்கிறேன். குழந்தையே, நீ தனியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக முன்னேறி வருகிறீர்கள். நீங்கள் உங்களை நீங்களே துணிச்சலாக சொல்லிக் கொள்ளுங்கள், நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன் என்று. எனக்கு உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் என் சாயப்பா இருக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் நம்பியிருங்கள். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி. என் குழந்தையே, உங்களுக்கு இருக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட நான் அகற்றப் போகிறேன். நீங்கள் எவ்வளவு பெரிய நற்செய்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கும் நல்ல செய்திக்காக காத்திருங்கள். நான் அதை உங்களுக்காக முன்வைக்கப் போகிறேன். இனிமேல் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தர்மத்தை நேர்மையாக நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் கடினமான காலகட்டத்திலும் நேர்மையாக இருந்தீர்கள். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க நினைக்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் ஆரோக்கியத்தையும் இழக்கிறீர்கள். உங்கள் உடல் நலத்தை முதலில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லபடியாக உணவு 3 நேரத்திலும் நல்லபடியாக சாப்பிடு. இரவு நல்ல உறக்கம் தேவை. ஒருவர் ஆரோக்கியமாக இருந்தால் அவரால் முடியாதது எதுவும் இல்லை. எனவே என் குழந்தையே, பணம் சம்பாதிப்பதில் ஈடுபட்டு உங்கள் உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அப்படித்தான் என்று நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனதை மகிழ்விக்க இதுவரை நீங்கள் பல சிரமங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் எந்த சிரமங்களையும் சந்திக்காமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு பொறுப்பு. நான் உங்கள் தாய் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் சிரமங்கள் வரும் பொழுது உங்களுக்கு தைரியத்தை தருகிறேன். அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளுங்கள். அதுபோல் உனக்கு எல்லா வழிகளிலும் நான் தைரியத்தை தருகிறேன். நான் உங்களுடன் இருப்பேன். முயற்சி, விடாமுயற்சி, பொறுமை மற்றும் நம்பிக்கை ஆகிய அனைத்து குணங்களும் உன்னிடம் உள்ளன. எனவே வெற்றியும் உங்களுடையதாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நிச்சயமாக நல்ல அனுபவம் கிடைக்கும். நீங்கள் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். பலர் உங்களை தோற்கடிக்க விரும்பினாலும் உங்களால் வெற்றி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அவர்களின் கண்கள் அனைத்தையும் சாம்பலால் எரிப்பேன். உங்களுக்கு மிகவும் வலிமை உள்ளது. அன்பான என் குழந்தையே, உன்னை யாரிடமும் தோற்று போக விடமாட்டேன். மேலும் நல்ல இயல்பின் தாயின் இயல்பு உன்னிடம் உள்ளது. ஒரு நல்ல மனம் உன்னிடம் உள்ளது. எனவே யாராலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. என் குழந்தையே, நான் உன்னை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எந்த தீங்கையும் உன் பக்கம் வரவிட மாட்டேன். என் குழந்தையே, நீ எந்த பயமோ வலியோ இல்லாமல் தைரியமாக இருக்க வேண்டும். அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நலன் விரும்பியாக கூட இருக்கலாம். ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் உனக்கு இறுதியாக யார் சதி செய்ய முயற்சிக்கிறார்களோ அந்த சதியை நான் முறியடிக்க முயற்சிப்பேன். அவர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் யார் உன்னை நெருங்கி வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் முன்கூட்டியே திட்டமிடும் சதி திட்டங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்களிடம் கவனமாக இருங்கள். உங்களை போன்றவர்கள் நேர்மையாக வாழ்ந்து நீதியாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்களின் பார்வையில் அவர்கள் எந்த வகையிலும் உங்களை காயப்படுத்த தோன்றும். அத்தகையவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை அகற்றுவது நல்லது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்களிடமிருந்து உங்களை தூரமாக விலக்கிக் கொள்ளுங்கள். நல்ல வழி கோபத்தில் அல்ல. ஏனென்றால் எந்த ஞானியும் எதிரிகளை உருவாக்குவதில்லை. அவர்கள் எல்லோரிடமும் கருணை காட்டுகிறார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் யார் என்பதை அறிவார்கள். யாருடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அறிவார்கள். அனைவரையும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். யாரையும் நம்ப மாட்டார்கள். அத்தகைய குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள்.
பாருங்கள், எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்தாலும் யாரும் இல்லை என்ற கவலையை நீ ஒருபோதும் கொள்ளாதே என் குழந்தையே. ஒவ்வொரு கணமும் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பதால் அவர்களுக்கு எதையும் செய்ய முடியும். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்க்க முடியும். எனவே அவர்கள் யார்? அவர்கள் ஒரு தேவைக்காக வருகிறார்களா அல்லது அவர்கள் உண்மையிலேயே உன் மீது பாசம் வைத்திருக்கிறார்களா என்பதை நீ அறிந்து வைத்துக் கொள்வது முக்கியம். அவர்களின் வார்த்தைகள் மற்றும் நடத்தை மூலம் மனநிலைமையை அறிந்து யாரை என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே நீ அறிய வேண்டும் குழந்தையே. நீயும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீ அப்படி நடந்து கொள்ளும் பொழுதுதான் எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகும். அனைத்து கண்ணீர் மற்றும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறைந்துவிடும். ஓம் சாய்ராம்.